கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள் அனைவரையும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை இன்று ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானித்து விட்டு ஜெப வேளைக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். பாருங்கள், ஒரு காலத்தில் தேவ ஜனங்கள் மிகுதியாக பாடுபட்டார்கள். மிகுதியான உபத்திரவங்கள், அடிமைத்தனங்கள், அவமானங்கள், வெட்கத்திற்கு உட்பட்டவர்களாக வாழ்ந்து வந்தார்கள். பாருங்கள், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தை வாசித்தீர்களானால், கிதியோன் என்கிற அற்புதமான ஒரு மனிதனுடைய காலத்திலே ஜனங்கள் மிகுதியாக பாடுபட்டார்கள். மிகுதியாக அந்நிய ஜனங்களால் அடிமைத்தனம் பண்ணப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள், துக்கப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள். இந்த சூழ்நிலையில இந்த அற்புதமான இந்த மனிதன் கிதியோனை பார்த்து கர்த்தருடைய தூதனானவர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இன்னைக்கு கூட நம்ம அநேக வேளைகளில் சொல்லுவோம், அம்மா உங்க கூட கர்த்தர் இருக்கிறாருமா, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், பயப்படாதுங்க அம்மா, நீங்க கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறாருமா, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறாருமா, நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லம்மா. இத மாதிரி பாருங்க, ஒரு தூதனே வந்து சொல்கிறார். இந்த கிதியோன் கேட்கிறாரு 6ஆம் அதிகாரம் 13, அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, அந்த தூதரை நோக்கி, என் ஆண்டவனே, ஐயா, கர்த்தர் எங்களோட இருந்தால் இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள், இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்தில் இருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதங்களை எங்கே? கர்த்தர் எங்களோட இருக்கிறார் நீ சொல்றீர் ஐயா, நீர் தேவதூதனா இருந்தாலும் பாருங்க, எங்களோட கர்த்தர் இருந்தால் இத்தனை பாடுகள், இத்தனை உபத்திரவங்கள், இத்தனை கொடுமைகள், இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். அநேக முறை நாமும் அப்படி கேட்கிறோம். ஐயா, நம்ம நிச்சயமாக அப்படி கேட்கிறவர்களா இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே ஒரு அற்புதமான காரியத்தை பேதுரு சொல்லுகிறார். எந்த மனுஷன் இல்ல, பேதுரு அழகாக சொல்லுகிறார், கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஐயா, நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களாய் இருந்தால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? பேதுரு இப்படியா கேட்கிறார். எவ்வளவு தைரியமா கேட்கிறார் பாருங்க, எவ்வளவு விசுவாசத்தோடு கேட்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தரோடே இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் ஒருவனும் இல்லை. ஐயா, ஒரு பிரச்சனையும் ஒரு உபத்திரவமும் எல்லாம் என்ன செய்யும்? செங்கடல் கண்டு விலகி ஓடியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, மலைகளும் குன்றுகளும் ஆட்டுக்கடாக்களை போல துள்ளியது இந்த தேவ ஜனங்களை கண்டதும். இந்த தேவ ஜனங்கள் வந்து யோர்தான் கரையிலே கால்களை பதித்த பொழுது பொங்கி பிரவாகித்து வந்த யோர்தான் நதி பின்னிட்டு ஓடியது, இரண்டாக பிரிந்து ஓடியது. காரணம் என்ன? கர்த்தர் அவர்களுடைய இருந்தார். ஐயா, இந்த ஜனங்கள் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தப்பட்டார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். ஏன் இப்படி நடக்கிறது? என் அன்பு சகோதரிகள், அநேக முறை கேட்கிற இந்த கேள்வி நிச்சயமான கேள்வி. ஆனால் இதற்கு ஒரு அற்புதமான பதிலை நாம் கண்டுபிடிக்க முடியும் நம்முடைய தேவனுடைய வார்த்தையிலே. பாருங்கள், எப்பொழுது இந்த சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் மாறாத ஒரு மனுஷன் வேணா நம்ம கம்ஃபர்ட் பண்ணலாம், ஈவன் இதே நான் வேணா உங்ககிட்ட கம்ஃபர்ட் பண்ணலாம். பட் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஐயா, இது எப்பொழுது நடக்கும்? எப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார்? உங்களை கண்டு இந்த யுத்தங்கள் எல்லாம் என்ன செய்யும்? ஓடி போகிறது, நதிகள் ஓடி போகிறது, மலைகள் விலகி போகிறது. இந்த காரியங்கள் எல்லாம் எப்ப நடக்கும்னா, கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது. ஐயா, எப்பொழுது அவர் எங்களோடு இருப்பார்? இந்த கேள்விக்கு தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வசனங்களை ஷார்ட்டா நம்ம பார்த்துட்டு ஜெபிக்க போகிறோம். இது ரொம்ப அற்புதமான சீக்ரெட். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இந்த சத்தியத்தை நீங்கள் அறியும் பொழுது, ஐயா, இந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். என் அன்பு சகோதரியே, வேற வழியே இல்ல. ஐயா, வேறு மந்திர மாயாஜாலம் இங்கே கிடையாது. கிராஸ்கட் வழி கிடையாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். அன்பு சகோதரனே, பாருங்க, சத்தியத்தை அறிந்து நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்காம விடவே செய்யாது. அதுல நோ டவுட். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். பவுலடியார் சொல்றார், மறுபடியும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக.
ஏன்னா கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியாவுடைய ஜனங்களை பார்த்து சொல்லும்போது அவர் கூட சொல்றாரு, பழைய ஏற்பாட்டில் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன். என் அன்பு சகோதரியே, என்னைக்கு நீங்க அழுகைய, வருத்தத்தை, துக்கத்தை, பிட்டர்னஸ் விட்டு திரும்புறீங்களோ அன்றைக்கு உங்களுக்கு விடுதலை ரெடி ஆயிரும். ஐயா, நீங்கள் அழுகையிலும் கண்ணீரிலும் உபத்திரவத்திலும், அதாவது நீங்க துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிறுத்த வேண்டும். கர்த்தர்ட்ட வந்து நீங்க சொல்லலாம், கர்த்தர்ட்ட விட்டு கண்ணீர் விடலாம், தட் இஸ் நோ ப்ராப்ளம். பட் நீங்க புலம்புறதை நிறுத்தணும். நீங்க புலம்புறதை நிறுத்தணும். நீங்க வந்து கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு மன்னிக்க முடியாம பிட்டர்னஸோட வாழ்றதை நிறுத்தணும். நிறுத்திட்டு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன். பாருங்க, உங்கள் சாந்த குணம் அமைதியா இதையே தாங்கிடுறது, அமைதியா பொறுத்துக்கிறது, அமைதியா அதை கடந்து போறது. ஐயா, எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரம் வந்தாலும், என்னுடைய ஊழியத்தில் எத்தனையோ பாடுகள் பட்டிருக்கிறோம். எத்தனையோ இடங்கள்ல போய் நாங்க பாருங்க, ஆப்பிரிக்க கண்டங்கள்ல போகும்போது, நார்த் இந்தியாவில் போய் ஊழியங்கள் பண்ணும்போது எத்தனையோ பிரச்சனைகள், ஐயா எத்தனையோ கொடுமைகளை நாங்கள் அனுபவிச்சு போனாலும் அந்த சந்தோஷத்தை, அந்த சமாதானத்தை, அந்த எந்த பிரச்சனையும் திருடுவதற்கு நான் இடமே கொடுப்பதில்லை. கர்த்தருடைய கிருபை. நீங்க அந்த உங்க சிச்சுவேஷன், உங்க சூழ்நிலை, உங்க சந்தோஷத்தை, சமாதானத்தை திருட இடமே கொடுக்க கூடாது. இன்னும் அழகா சொல்ல போனா, உங்க சமாதானத்தை இந்த சிச்சுவேஷனை பார்த்து, உங்க சூழ்நிலையை பார்த்து விட்டு போற்றக்கூடாது, விட்டுறக்கூடாது. அதனால தான் சொல்லப்பட்டு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. நீங்க ஒரு வீட்டில் வேலை செய்றீங்க, ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறீங்க, உங்க சாந்த குணம் என்ன நடந்தாலும் சரி, எங்க அப்பா இருக்கிறாரடா. நீங்க எத்தனை வேணா எனக்கு விரோதமா செய்யலாம், எவ்வளவு என்ன துன்பப்படுத்தலாம், எவ்வளவு கேவலமா நடத்தலாம், எங்கேயோ கொண்டு போடலாம், என்னை தூரத்துக்கு நீங்க எரியலாம், நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா எங்க அப்பா என்னை மீட்கிறவர், என்னை உயர்த்துகிறவர், என்னை ரட்சிக்கிறவர் என்னோட இருக்கிறார், நான் கவலைப்பட மாட்டேன் சொன்னீங்கன்னா கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம், the presence of God உங்க பக்கத்துல அப்படியே வந்துரும். ஐயா, துதி எடுத்தால் சாத்தா ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். பாருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று அதான் சொல்றாரு. இன்னும் விரைவாக பார்ப்போம். உங்களுக்கு அடிக்கடி தெரிஞ்சதுதான். பாருங்க, 6ஆம் வசனத்திலே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், that is a secret my dear people of God, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, எல்லா கதைகளையும், எல்லா கஷ்டங்களையும், எல்லா வேதனைகளையும், எல்லா சங்கடங்களையும், பாடுகளையும், உபத்திரையும் கொடுத்து கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு கசந்து நொடிந்து போகாமல், உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஐயா, தேவனுக்கு அதை தெரியப்படுத்துங்கள். ஜஸ்ட் மேக் known to him, அவருக்கு தெரியப்படுத்துங்க. உங்க பெட்டிஷன் அவர்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்களா, கவலைப்படக்கூடாது, தெரியப்படுத்துங்கள், அது போதும். அப்பொழுது 7ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது, எப்பொழுது? நீங்க தெரியப்படுத்திட்டு சும்மா இருக்கும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், ஐயா, உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே காத்துக்கொள்ளும். அதுல சந்தேகமே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, இதுதான் சீக்ரெட். எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள் மத்தியிலும் பாருங்க, கர்த்தர் சமீபமாய் இருக்கணும்னா நீங்க சாந்த குணத்தோட இருக்கணும், பொறுமையா இருக்கணும், சோதனைகளை சகிச்சுக்கிட்டு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் காத்திருக்கணும். பவுல் சொல்றாரு, கடைசியாக சொல்ற சகோதரரே, அவர் சொல்றாரு 8ஆம் வசனத்துல, கடைசியாக என் அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே அவர் எழுதுறாரு, உண்மை உள்ளவைகள் எவைகளோ. ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஐயா இவ்வளவு உபத்திரம் உங்களுக்கு தெரியுமா, என் பாடுகள் உங்களுக்கு தெரியுமா? ஐயா, நான் பட்ட பாட நீங்க பட்டாதான் சார் தெரியும், நோய் வந்தாதான் சார் நோய்க்குள்ள வலியும் வேதனையும் தெரியும். அப்படி ஒருவேளை என் அன்பு சகோதரிகள் சிலர் புலம்புகிறது எனக்கு கேட்கிறது. அன்பான சகோதரியே, ஒரு காரியத்தை, அப்படின்னா என்ன சார் செய்யறது, எப்படி இதிலிருந்து தப்பிக்கிறது? இந்த பிட்டர்னஸ், இந்த கசப்பை, இந்த வேதனையை, இந்த அடி, இந்த அவமானத்தை அடிப்பட்டவனு தான் தெரியும் சார், எப்படி நான் இதிலிருந்து தப்பிக்கிறது? வாட் இஸ் த வே? சொல்லுங்கய்யா. ஒருவேளை நீங்க கேட்கலாம், அப்படி ஆண்டவர் சொல்றார் பாருங்க, பவுலடியார் மூலமா பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, கடைசியாக சகோதரரே, கடைசியாக சகோதரிகளே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஐயா ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ,
அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஐயா, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அவன் பண்ணிட்டானே, இவன் பண்ணிட்டானே, என் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிட்டு போயிட்டானே, ஐயா என் மனைவி இப்படி பண்ணிட்டு போயிட்டாளே, அவங்க இப்படி பண்ணாங்களே, இவங்க இப்படி பண்ணாங்க, என்ன பாடுபடுத்துறாங்க தெரியுமா? அப்படி அல்ல. கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நீதி உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், உண்மை உள்ளவைகள், மேன்மை உள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள் என்று வேதம் எவைகளை சொல்லுகிறதோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஐயா, இது கஷ்டம்தான், அதை மேனேஜ் பண்ணுங்க. நீ அதை செய்யும் பொழுது அப்பொழுது ஹalleluya, that is a wonderful God. He never say lie. Oh, his words never be lie. In the name of Jesus, my dear people of God, you can receive the glory, you can receive the peace. ஹalleluya. பாருங்க, அப்பொழுது எத்தனை சந்தோஷமான விஷயம் பாருங்க. இந்த பிராக்டிஸ்க்குள்ள நீங்க வரும் பொழுது அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார், உங்களை கைவிடவே மாட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். ஏன் சார் இப்படி நடக்குது? நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் அவர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா என்று நீங்களே இப்பொழுது நிதானித்துக் கொள்ள முடியும். இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த சத்தியத்தை நீங்கள் கீழ்ப்படிந்து, என் அன்பு சகோதரிகளே, என் சகோதரர்களே, இந்த சத்தியத்தை நீங்கள் கீழ்ப்படிந்து கேட்டா மட்டும் போதாது, அறிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, கீழ்ப்படிந்து அதை விசுவாசித்து கீழ்ப்படிந்து அதை சொல்லி இருக்கிறபடி நீங்கள் நடக்கும் பொழுது அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, சமாதானத்தின் தேவன் உங்களோட இருப்பார். உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லாம் பின்னிட்டு ஓடி போகும். ஒரு வழியா வருவான், 7 வழியா சிதறி ஓடுவான். அப்போதுதான் இந்த சேஞ்சுக்குள்ள நீங்க வரலன்னா, ஒரு வழியா வருவான், 2 வழியா வருவான், நீங்க 7 வழியா போவான்னு நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஐயோ, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீ ஒரு வழியா வருவான், 2 வழியா 7 வழியா வந்து நம்மளை அமுக்குவான், அடியோ அடினி அடிப்பான், அவன் ஜெயித்துட்டு போயிடுவான். அருமையான தேவ பிள்ளைகளை, விட்டு கொடுக்காதிருங்கள், ஸ்ட்ராங்கா இருங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கைவிடவே மாட்டார். எத்தனை அற்புதமான காரியங்களை உங்களோடு பேசுகிற கர்த்தர். இது கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள், நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. அருமையான அன்பு சகோதர சகோதரிகள், ஐயா, பாடுகளோடும் துக்கங்களோடும் பல்வேறு பிரச்சனைகளோடும் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் என் தேவனாகிய கர்த்தர் நோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்க பிரத்யேக கண்கள், ஆமென் ஆண்டவரே, பூமி எங்கிலும் சுற்றி திரிகிறதான உம்முடைய பரிசுத்த கண்கள், ஐயா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுதே நோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன். யார் யார் எந்த சூழ்நிலையில், கஷ்டங்களில், வேதனைகளில், உபத்திரவங்களில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ எல்லா உபத்திரங்களையும் சிதறடிக்கும்படியாய் சமாதானத்தின் தேவன் தாமே இந்த அற்புதமான சகோதர சகோதரிகள், தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஐயா ஆறுதல் படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. எங்கள் தகப்பனே, நீ பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க நினைத்தாலும் அதிலும் பலகீனங்கள் ஏற்படுகிற பொழுதெல்லாம் என் தேவன் இந்த பிள்ளைகளை, கர்த்தருடைய ஆவியானவர் உதவியோடு இவர்களை ஆறுதல் படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேற்றபாலனாகிய பரிசுத்த ஆவியானவரே, இந்த அற்புதமான அருமையான பிள்ளைகள் அப்பா, அந்த ஜெப வேளையில இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கும்படியாய் உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. பலகீனத்தோடு நடக்கிற ஐயா, பல்வேறு பாடுகள் உபத்திரவங்களை இருந்து மீண்டெடுக்க முடியாதபடி நடக்கிற பலகீனப்பட்டு போயிருக்கிற என் அன்பு பிள்ளைகள், அன்பு சகோதர சகோதரிகள், தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கிருபை, உம்முடைய மனதுருக்கம், உம்முடைய காருண்யம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருக்கிற பெரிய பலத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, கடைசியாக இவர்கள் உண்மை உள்ளவைகளை, ஒழுக்கம் உள்ளவைகளை, நீதி உள்ளவைகளை, அன்புள்ளவைகளை, நற்கீர்த்தி உள்ளவைகளை, புண்ணியத்தை, புகழையே சிந்தித்துக் கொண்டிருக்கிற பலத்தை, ஞானத்தை, புத்தியை கர்த்தரே கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் நல்ல பிதாவே, நீர் இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஐயா, அந்த ஜெப வேளையில எங்களோடு தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் சமாதானத்தின் தேவன் கூடவே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இவர்களை, இவர்கள் பிள்ளைகளை, இவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தடைகள் எல்லாம் உடைக்கப்படும்படியாய், எந்த இடத்திலே இவர்கள் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ ஐயா, எந்த இடத்திலே சிறை
சிறைப்பட்டு போய் அடிக்கு மேல் அடி, அவமானத்திற்கு மேல் அவமானம், பாடுகளுக்கு மேல் பாடுகள் என்று பட்டு அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்களோ, தேவரீர் இவர்களுக்காக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் தேவனே, பரலோக பிதாவே, ஐயா, நெருப்பு சூளையிலே அந்த அற்புதமான இளைஞர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நெகோவோடு உலாவிய எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனின் திருக்குமாரனானவர் நாடுமுடைய பரிசுத்த ஆவியினாலே பல்வேறு பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்களிலே மூழ்கி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரிகளோடு இறங்குவீராக. எழுந்தருளும் சுவாமி. சத்துருக்கள் சிதறடிக்கப்படும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்காக எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஐயா, ஒரு தெய்வீக அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் விழட்டும் ராஜா. சிங்க கவியில் தூக்கி போட்டது போல் அல்லல் பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு என் தேவனாகிய கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் இறங்குவீராக. எல்லா எதிர்ப்புகளையும் கட்டி போடும்படியாய் ஐயா, உங்க தூதனை அனுப்பி அந்த சிங்கங்களின் வாயை கட்டிய அற்புதமான அந்த தேவன் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் கர்ச்சிக்கிற எல்லா கர்ச்சிப்பின் சத்தங்களையும் கட்டி போடுவீராக. கரத்தில் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இவர்கள் பிள்ளைகளும் இவர்களும் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய ஐயா நீதியின் வலதுகரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நல்ல தேவனே, ஐயா, வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது போல இவருடைய பிள்ளைகளை, இவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, இவருடைய சொந்த வாழ்க்கையை உபத்திரப்படுத்திக் கொண்டிருக்கிற ஐயா வியாதிகளிலும் பல்வேறு கட்டுகளிலும் ஐயா பல்வேறு அடிகளிலும் சிறையிருப்புகளிலும் இருந்து இவர்கள் அவதிப்படுகிற, இவர்களை அவதிப்படுத்துகிற பொல்லாத பிசாசை, பொல்லாத சாத்தானை, ஓ சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சீக்கிரமாய் இந்த ஜெப வேளையில தரித்திருக்கிற பிள்ளைகளுடைய காலின் கீழே மிதித்து போடுவீராக. நசுக்கி போடும் ஆண்டவரே, நசுக்கி போடும் சுவாமி. இதோடு நின்று போகட்டும் ஐயா. இதுவரை இன்று வரை கண்ட இந்த எகிப்தியர்கள் ஐயா, இவர்களை பாடாய்ப்படுத்தி, இவர்களை குனிய அடித்த ஐயா, இவர்களை பாடுக்கு மேல் பாடுகளை கொடுத்த இந்த எகிப்தியர்களை, இந்த பாடுகளை, துக்கங்களை, வேதனைகளை இனிமேலும் உம்முடைய பிள்ளைகள் காணாதபடி இன்றோடு அவைகள் இன்றோடு நிர்மூலமாய் போவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே என் கர்த்தர் நீதி செய்யும்படியாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. உங்க கரத்திலே ஒவ்வொரு பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த சத்தியமே இவர்களை விடுதலையாக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஜனங்களை அழிவில் இருந்து தப்புவிக்கிறவர், வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற நல்ல கர்த்தர், வாக்கு மாறாதவர். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, பல்வேறு கடன், துக்கங்கள், கஷ்டங்களில் இருந்து ஒவ்வொருவரும் விடுவிக்கப்படணும் சுவாமி. இந்த நாட்களிலே கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டும்படியாய் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரிடத்தில் சேர வேண்டுமா அல்லது கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாழ வேண்டுமா? ஐயா, கர்த்தருடைய வழிகாட்டுதலின்படி நடக்க வேண்டுமா? நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், மிக முக்கியமான காரியம் இருக்கிறது என்றால் நல்ல ஜெப தியான வாழ்க்கை. ஐயா, வேதத்தை தியானிக்கிறதிலும் ஜெபிக்கிறதிலும் நாம் தரித்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய பிரசன்னத்தை, கர்த்தருடைய வழிகாட்டுதலிலே அவருடைய சித்தப்படி நாம் நடந்து ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், எத்தனை பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஜெபம், மிகுந்த பலன் உள்ளதான ஒரு ஜெபம், ஊக்கமான காலை ஜெபம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஊக்கமான நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபத்திலே மிகுந்த பலம் இருக்கிறது என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஐயா, கருத்தான ஜெபம் பரலோகத்தை என்ன செய்யும்? அசைக்கும். கருத்தான ஜெபம் வானத்தை அடைக்கவும் திறக்கவும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. கருத்தான ஜெபம் சூரியனையும் சந்திரனையும் யோசுவாவை போன்று அது நிற்க வேண்டிய இடத்திலே நிற்கும்படியான சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறது என்று வேதத்திலே பார்க்கிறோம். இன்னும் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நாம் பிதாவை நோக்கி ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்கள் ராஜாவே, எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நாம் ஜெபிக்க வேண்டும். பாருங்க, அவருடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்பட வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் செய்யப்பட வேண்டுமா? உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்யப்பட வேண்டுமா? நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பாருங்க,
பாருங்க எத்தனை முக்கியமான காரியம் பாருங்க. ஐயா, அன்றன்றுள்ள அப்பத்திற்கே நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் கற்பிக்கிறார். மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ஒருவேளை நாம் ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு திடீரென மன்னிப்பு தேவைப்படுகிறது. திடீரென தவறி விடுகிறோம். ஜெபியுங்கள். ஐயா, நாங்களும் பிரத்தியாருடைய குற்றங்களை மன்னிக்கிறது போல, பிறருடைய கடன்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்கள் கடன்களை மன்னியுங்கள் என்று கர்த்தரை நோக்கி, பிதாவை நோக்கி நாம் ஜெபிப்பது அவசியமாயிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் பாருங்க, சோதனையில் அகப்பட்டு கொள்ளாதபடி நாம் ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. கர்த்தரும் இப்படியாக கட்டளையிட்டிருக்கிறார். பாருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்களும் உங்கள் குடும்பங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆண்ட வேயில உங்க வாழ்க்கையில உங்க திருமணத்தில் நீங்கள் வீடுகள் கட்ட தொடங்கும் பொழுது அல்லது புதிய காரியங்களை தொடங்கும் பொழுது அல்லது செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சோதனையில் அகப்படாமல் இருக்க வேண்டுமா? ஐயா, உங்கள் காரியங்கள் சிக்கிக் கொள்ளாமல் அகப்பட்டுக் கொள்ளாமல் வலைகளிலே அகப்படாமல் சிறைப்பட்டு போகாமல் இருக்க வேண்டுமா? நீங்கள் சோதனையில் அகப்பட்டுக் கொள்ளாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலம் உள்ளதாக இருக்கிறது. ஐயா, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். வேற என்ன வழியா? இதுதான் அற்புதமான வழி. ஒரு தெய்வீக சுகத்திற்கு நிகரான சுகம் உலகத்தில் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கவே கர்த்தர் உங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறார். ஐயா, உங்களுக்கு என்ன என்ன கர்த்தர் சொல்லி இருக்கிறாரோ அது யாரோ ஒரு மனிதன் சொல்லிய காரியங்கள் அல்ல. வேதத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கற்பனைகள், கட்டளைகள், வாக்குத்தத்தங்கள், நியமங்களை, கர்த்தர் தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்றுவதற்காகவே, உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கவே கர்த்தர் உங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் கலங்காதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் பாருங்க, அந்த ஆண்டவர் எங்க இருக்கிறார், எப்படி நம்மோடு வருகிறார், பாருங்க எப்படி அவருடைய வல்லமையை நம் மீது விளங்க பண்ண விருப்பமாய் இருக்கிறார் என்று தியானித்து விட்டு இந்த அதிகாலை ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்தீர்களானால், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் உன் பாளையம் பரிசுத்தமாய் இருக்க கடவது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கர்த்தர், இந்த சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், ஐயா, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்ட, பாருங்கள், தீவுகளை அணுக்களை தூசிகளை போல துள்ள பண்ண வல்லமை உள்ளவர், சமுத்திரத்தை குலுங்க பண்ண வல்லமை உள்ளவர். அவர் என்ன செய்றாரு? உங்கள் பாளையத்திற்குள்ளே ஒரு நாளும் இந்த நம்பிக்கையை நாம் விட்டுவிடலாகாது. ஐயா, ஒரு நாளும் இந்த தைரியத்தை நாம் விட்டுவிடலாகாது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மகிமையான சேனைகளின் கர்த்தர் உங்கள் வீட்டிற்குள்ளே, உங்கள் பாளையத்திற்குள்ளே, உங்கள் தொழில் ஸ்தாபனத்திற்குள்ளே, உங்கள் ஊழியத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். அதில் மாற்றமே இல்லை. ஏயா உலாவிக் கொண்டிருக்கிறார்? பாருங்க, அவர் என்ன செய்வார்? உங்களை ரட்சிக்கவும். எல்லா வலி வேதனைகள், எல்லா கஷ்டங்கள், எல்லா துக்கங்கள், துயரங்கள், ஐயா, எல்லா நோய்கள், வியாதிகள், இன்னும் பலவிதமான பாவ சாப கட்டுகள், பாவத்தின் அடிமைத்தனங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை ரட்சிக்கவே அவர் உங்கள் பாளையத்திற்குள்ளே, உங்கள் வீட்டிற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்னும் பாருங்க, உங்கள் சத்துருக்களை உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கவும். நேற்று பார்த்தோம் நம்ம, பாருங்க, தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்கள் கையில் இருந்து அவர் நீக்கி போடுகிறார். நீக்கி போடுறது மட்டும் இல்ல, அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து உங்களை சஞ்சலப்படுத்தினவர்கள் கையிலே அதை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இங்க பாருங்க, என்ன செய்வார்? உங்கள் சத்துருக்களை உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கவும் கர்த்தர் உங்கள் பாளையத்திற்குள்ளே மூவ் பண்ணி, அதாவது உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பாளையம் பரிசுத்தமாய் இருக்க கடவது. வேற வழியே இல்லை. ஐயா, அவர் உங்கள் பாளையத்தை விட்டு போய்விடாதபடி, இங்க பாருங்க, அடுத்த அதே வசனத்திலே சொல்லுகிறார், அவர் உன்னிடத்தில் அசுசியான, அழுக்கான, தீங்கான, பாவமான காரியத்தை கண்டு உன்னை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு, உன் ஊழியத்தை விட்டு பிரிந்து விடாதபடி, போய்விடாதபடி உன் பாளையம் பரிசுத்தமாய் இருக்க கடவது. அருமையான தேவ பிள்ளைகளே, என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க எங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, ஐயா, நீங்கள் முள்ளுகளுக்குள்ளும் நெருஞ்சில்களுக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் நெருப்பு சூளைக்குள்ளே இருந்தாலும் தங்கி இருந்தாலும் சரி, நீங்கள் சிங்க கபிக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, உங்கள் பாளையம் பரிசுத்தமாய் இருக்குமே ஆனால்
ஐயா, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உண்மைக்கும் உத்தமத்திற்கும் பழுதில்லை என்றால் கர்த்தர் உங்களை விட்டு பிரியவே மாட்டார். உங்களோடே இருப்பார், உங்களை விடுவிப்பார், உங்களை பாதுகாப்பார். லேவியராகமம் 26 வாசித்தோமானால் கர்த்தர் சொல்லுகிறார் தம்முடைய ஜனங்களை நோக்கி, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அற்புதமான தேவன், அற்புதங்களின் தேவன், ஐயா, இந்த மகா பராக்கிரமசாலியாகிய தேவன் என்ன செய்வாரா? உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பார். மறந்து விடாதீர்கள். ஐயா, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எங்களுக்கு யார் இருக்கிறார்கள்? எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே. நாங்கள் அனாதைகளாய் விடப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லிக்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டேன், நான் உங்களை அனாதைகளாக விட்டேன் என்று சொல்லிக்கிறார். ஆனா நாம சொல்றோம், நான் அனாதை போல இருக்கிறேன், ஆளே இல்லாம இருக்கிறேன், உதவியே இல்லாம இருக்கிறேன், தனித்து இருக்கிறேன். பிரதர், சொல்லாதிருங்கள். ஜீவனுள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று அடித்து ஆணித்தனமாக விசுவாசத்தோடு தைரியமாக சொல்லுங்கள். அவர் உங்களை விட்டு பிரியவே மாட்டார். உங்கள் நடுவிலே, நம்ம நடுவிலே உலாவுகிற கர்த்தர், ஜீவனுள்ள ஒரே ஒப்பற்ற தேவன். பாருங்கள், அவர் சொல்றாரு, நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். ஐயா, தேவனாய் இருப்பேன் என்ன? சும்மா என்ன சாதாரணமா நினைக்காதுங்க. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற நான் எதுவும் செய்ய முடியாத ஒரு நபர் அல்ல. என் கரங்கள் குறுகிய கரங்கள் அல்ல. ஐயா, நான் நீங்கள் சொல்லியும் கேட்காத இருக்கக்கூடிய செவிகள் இல்லை. என் செவிகள் உங்கள் கூப்பிடுதலுக்கு திறந்தே இருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, உங்க வீட்டில் அவர் இருக்கிறார். உங்க பாளையத்திற்குள்ளே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். மறந்து விடாதிருங்கள் ஒரு நாளும். ஐயா, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலங்களிலும் உங்கள் தேவன். இவர் உங்களுக்குள்ளே உலாவுகிறவர். எத்தனை பெரிய பாக்கியம்! உங்களை போன்ற ஒரு அற்புதமான கூட்டம், அற்புதமான நபர், அற்புதமான ஜாதி வேறு யாரும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இன்று நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வல்லமையான ஜெபத்திலே இப்போதே என்னோட இணைந்திருங்கள், இணைந்திருங்கள், ஜெப சிந்தையாயிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது கர்த்தர் சொல்றார், ஆதியாகமம் 28:15, நான் உன்னோட இருந்து, பாருங்க, யாக்கோபுடைய சொல்லும்போது சொல்வார், நான் உன்னோட இருந்து, நீ தனியா போற, ஏதோ கோலும் கையுமாக பிழைக்க போற, ஒருத்தர் இல்லாம ஒன்றும் இல்லாம போற நீ நினைக்காத. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, ஐயா, இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஐயா, இது ஏன் சார் வேதாகமத்தில் எழுதி கர்த்தர் உங்க கையில தந்திருக்கிறாரு? ஒரு புஸ்தகத்துல அவரே கைப்பட எழுதி உங்க கையில, என் கையிலும் தந்திருக்கிறாரே. காரணம் என்ன? யாக்கோபுக்காக எழுதப்பட்டது அல்ல, இது ஆபிரகாமுக்காக எழுதப்பட்டது அல்ல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஜெப ஐக்கியத்தில் கலந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உனக்காக எனக்காக எழுதப்பட்டது என்பதிலே மாற்றமே இல்லை. அவர் உங்களோடே இருந்து, உங்கள் பிள்ளைகளோடே இருந்து, நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் உங்களை காத்து, ஐயா, உங்களை இந்த தேசத்திற்கு, அதாவது உங்க சுதந்திர பாகத்திற்கு, உங்க மகிழ்ச்சியான பகுதிக்கு, உங்க வாக்குத்தத்தமான பகுதிக்கு, நீங்கள் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டிய விடுதலையான இடத்திற்கு உங்களை திரும்பி வர பண்ணுவார். மாற்றமே இல்லை. வேதத்திலே அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும் வரைக்கும், பாருங்க, நான் உனக்கு, உங்களுக்கு அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை அவர் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். இது உண்மை, இது சத்தியம். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை அற்புதமான கர்த்தர் பாருங்க. அவர் சொன்னதை செய்யாமல் விடுவதற்கு அவர் அநீதி உள்ள கர்த்தர் அல்ல. ஐயா, உங்கள் பிரயாசங்கள் இந்த ஜெப நிலையிலே நின்று கண்ணீரோடு ஜெபிக்கிற, ஐயா, அந்த ஜெப நிலையிலே நின்று எல்லாவற்றையும் மறந்து காத்திருந்து ஜெபிக்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஒரு காரியத்தை நன்றாக நினைவிலே வைத்துக்கொள். இந்த ஜீவனுள்ள தேவன் உங்கள் கண்ணீரை எல்லாம் அவர் தன்னுடைய துருத்தியிலே சேமித்து வைத்திருக்கிறார். ஒரு நாள் அதை அங்கே இருந்து ஊற்றுவார், அங்கே இருந்து அதை ஊற்றுவார். அது உங்களுக்கு எதிரான எல்லாவற்றையும் பட்சித்து அழிக்கும், உங்களை மேன்மைப்படுத்தும். நீதி செய்யும்படி அவர் தன்னுடைய இரத்தத்தின் மகிமையோடு இறங்குவார் இந்த பூமியிலே. எந்த வாதை, நோய், துன்பம், வியாதி, எந்த எதிர்ப்புகள், எல்லா தொல்லை, போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சங்கரிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்க, அவர் உங்கள் மீது எவ்வளவு நோக்கமாய் இருக்கிறார். ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். நீங்க எந்த நெருப்பு சூளையில இருந்தாலும் சரி, அவர் உள்ளே இருப்பதை நம்புங்கள். அவர் உள்ளே இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். அவர் உள்ளே இருப்பார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். 2 நாளாகவும் 16 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. தம்மை பற்றி, அதாவது கர்த்தரை பற்றி
பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவர் தம்முடைய வல்லமையை விளங்கும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கிலும் நடமாடிக் கொண்டிருக்கிறது. ஐயா, பூமி எங்கிலும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டே இருக்கிறது. எதற்காக அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. நீங்க எங்க இருந்தாலும் சரி, ஐயா, நீங்க கரடிகளுக்கு மத்தியிலே வாழ்ந்தாலும் சரி, காட்டு விலங்குகள் போன்ற மனிதர்கள் மத்தியிலே வாழ்ந்தாலும் சரி, சிங்க கவியிலே நீங்கள் தூக்கி எறியப்படுவதாக இருந்தாலும் சரி, எரிந்து விட்டதானாலும் சரி, இந்த கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளின் மீது, உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறது. அவருடைய கண்களுக்கு மறைவான காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை. எல்லாம் அவருடைய கண்களுக்கு வெளியரங்கமாகவும் வெட்ட வெளிச்சமாகவும் நிர்வாணமாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய கண்களுக்கு உங்களை எங்க தூக்கி அடைச்சி வச்சிருந்தாலும் சரி, எந்த அறை வீட்டிலே அடைத்து வைத்து உங்களை கொடுமைப்படுத்தினாலும் சரி, யாருக்கும் தெரியாதபடி உங்களை விலங்கிடப்பட்டு அவர்கள் உங்களுக்கு விடுதலை கொடுக்காமல் வைத்திருந்தாலும் சரி, அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய கண்கள் உங்களை கண்ணோக்கமாக இருக்கிறது. அது என்ன செய்யுமா? கர்த்தருடைய வல்லமையை உங்களுக்கு உங்க வாழ்க்கையிலே, உங்க பிசினஸ்ல, பைனான்ஸ் பிரச்சனையில, குடும்ப பிரச்சனையில அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்காக உங்கள் மீது அவருடைய கண்களை வைத்து நோக்கமாயிருக்கிறார். மறந்து போகாதீர்கள். இந்த கர்த்தர் உங்களை, உங்கள் பிள்ளைகளை நிச்சயமாய் விடுவிப்பார். அதற்காகவே அவர் உங்கள் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். அதற்காகவே நீங்கள் அவர் ஜனமாய் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். அதற்காகவே அவர் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம், உங்கள் பிள்ளைகள் நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம் உங்களை காத்து இந்த தேசத்திற்கு, உங்கள் ஜென்ம தேசத்திற்கு பாருங்க, உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நல்ல வாக்குத்தத்தங்களுக்கும் பிராமிஸ்களையும் நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக உங்களை திரும்பி வர பண்ணுவார். கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள், துன்பங்கள், துயரங்களில் இருந்து உங்களை திரும்பி வர பண்ணுவார். கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கு என்ன செய்ய மாட்டேன், உன்னை கைவிடுவதில்லை என்கிறார். எத்தனை அற்புதமான ஆண்டவர் பாருங்க. அருமையான தேவ பிள்ளைகளை, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நம்முடைய பரலோக தேவனை நோக்கி பார்ப்போம். அவரிடத்திலே நம்முடைய பாடுகளை, கஷ்டங்களை, நம்முடைய துக்கங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்திலே வைப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஊக்கமான ஜெபம் பாருங்கள். கண்ணீரோடு அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் நோக்கி பார்க்கிறார். எங்கள் பரலோக தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் ராஜாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இந்த காலை வேளையிலே, ஐயா, இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே, ஐயா, அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய கல்வாரி இரத்தத்தினாலே கழுவப்பட்ட, பாவங்கள் அற கழுவப்பட்ட பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் சுவாமி. உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. என் தேவனே, நீர் எங்கள் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் அறிந்தோம், அறியாதவர்கள் போல் இருந்தோம் ஐயா. ஐயா, நீர் எங்கள் பாளையத்திற்குள்ளே, எங்கள் வீட்டுக்குள்ளே, எங்கள் ஊழியத்திற்குள்ளே நீர் இருப்பதை அநேக முறை நாங்கள் நினையாமற் போனோம். எங்களை பாடாய்படுத்துகிற மனிதர்களை நாங்கள் நினைத்தோம் ஐயா. புல்லுக்கொப்பான மனிதர்களை நினைத்து பயப்பட்டோம் சுவாமி. நாசியில் சுவாசம் உள்ள மனிதர்களை நம்பி ஏமாந்து போனோம் ஆண்டவரே. ஆனால் நீர் எங்கள் பாளையத்திற்குள்ளே உலாவுகிற உண்மையான கர்த்தர் ஐயா. நீர் எங்களை எல்லாவற்றிலும் இருந்து ரட்சிப்பதற்காக, நீர் உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. நீர் எங்களை ரட்சிப்பீர், எங்களை விடுவிப்பீர், எங்களை சுகமாக்குவீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் பாளையங்கள் பரிசுத்தப்படும்படியா ஐயா, எங்கள் பிள்ளைகள், எங்கள் கையின் பிரயாசங்கள், எங்கள் தொழில் ஸ்தானங்கள், எங்கள் ஊழியங்கள் எல்லாம் பரிசுத்தமாகும்படியாய், எங்கள் கல்வாரியின் தேவமே ஐயா, உங்க பரிசுத்த இரத்தத்தினால் எங்கள் பாளையங்கள் முழுவதும், எங்கள் இருதயங்கள், எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரங்கள் முழுவதும் பரிசுத்தமாகட்டும். எங்களை மனப்பூர்வமாய் தாழ்த்தி உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஐயா, நாங்கள் பரிசுத்தமாய், பரிசுத்த ஜாதியாய், ஐயா, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் நாங்கள் வாழுகிறோமே ஐயா. நீர் எங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. நீர் எங்கள் தேவனாயும் எங்களை நீர் உம்முடைய சொந்த ஜனமாயும் ஏற்றுக்கொண்டிருப்பதற்காக உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. தொடர்ந்து ஐயா, அந்த ஜெப நிலையில இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் ஐயா, ஒவ்வொரு பேரையும் உம்முடைய சொந்த ஜனமாய் நீர் இன்றே ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தேவனாய் இருப்பதற்காக நன்றி. தெய்வமே ஐயா, திறக்காத வழிகள் எல்லாம் இவர்களுக்காகவும் இவர்கள் பிள்ளைகளுக்காகவும் திறக்கட்டும். அனாந்திரம் போல் வாழ்க்கை இருக்கிறதே ஐயா, என் வாழ்க்கை அவாந்திர வெளி போல் வெட்ட வெளியா இருக்கிறதே என்று கதறுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நதி புறப்படட்டும்.
நதிகள் பாய்ந்தோடட்டும் சுவாமி. இந்த நதி செல்லுகிற இடமெல்லாம் செழிப்பு உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். அப்பேர் கொத்த ஒரு ஆசீர்வாதமான நதி இவர்கள் வனாந்திரமான வாழ்க்கையிலே பாய்ந்தோடட்டும். உம்முடைய நல்ல ஆவியானவர், உம்முடைய நல்ல ஆவியானவர் இந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும், ஒருவேளை திசை மாறி போன அவர்களுடைய கணவர்களை கூட ஐயா, ஒருவேளை வருத்தத்தோடு சென்று விட்ட இவருடைய மனைவிகளை கூட திருப்பி அழைத்து வரும்படியாய் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் இப்பொழுதே புறப்பட்டு செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள போகிறவர்களுக்கு பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் இப்பொழுதே தவறி போன பிள்ளைகளை திருப்பி கொண்டு வரும்படியாய், ஐயா துரோகம் பண்ணிவிட்டு சென்ற கணவன்மாரை திருப்பி கொண்டு வரும்படியாய், தவறான வழியிலே சிக்குண்டு கிடக்கிற சகோதரர்களை திருப்பி கொண்டு வந்து வீட்டிலே சேர்க்கும்படியாய் உம்முடைய தூதர்கள் புறப்பட்டு செல்லுவார்களாக. வருத்தத்தோடு புரிந்து கொள்ளாதமலும் சென்றுவிட்ட மனைவிமார்கள், என் சகோதரிகளை திருப்பி கொண்டு வரும்படியாய் உம்முடைய பரிசுத்த தூதர்கள் புறப்படட்டும், இப்பொழுதே புறப்படட்டும் சுவாமி. ஐயா, பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனாய், துணையாளராய், ஐயா இந்த பிள்ளைகளை தேற்றுகிறவராய் கூடவே இருக்கும்படியாய், நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இவர்களுக்கு நீர் சொன்னதை செய்யும் அளவும் ஐயா, நீர் இவர்களை கைவிடுகிறதில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் எங்கள் தேவனே, இந்த பிள்ளைகள் எல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்கள் சுவாமி. வேலைக்காரனின் கண்கள் எஜமானின் கரங்களையே நோக்கி இருக்குமா போல என் சகோதர சகோதரிகள் உண்மையே நோக்கி பார்க்கிறார்கள். இவர்களுக்காக நீதி செய்யும்படியாய் ஐயா, உத்தம இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற இந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் உம்முடைய வல்லமையை விளங்க செய்கிற, உம்முடைய அதிசயங்களை செய்கிற கரம் இவர்களுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திற்காய், ஊழியத்திற்காய், இவருடைய பண பிரச்சனைகள், தொழில் வேலைக்காய் இறங்கட்டும். நீதியின் கரம் அசைக்கப்படுவதாக, நீதியின் வலது கரத்தினால் இந்த பிள்ளைகளை தாங்குவீராக. உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி, ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீ அப்படியே செய்கிற தேவன். நீ வார்த்தைகளில் சொல்லிய வார்த்தைகளில், வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். நீர் அதை நிறைவேற்றுவீர் என்று நம்புகிறோம் ஐயா. நீர் அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவீர் என்று நம்புகிறோம் சுவாமி. நீ உம்முடைய வார்த்தையை எல்லாவற்றிற்கும் மேலாக மகிமைப்படுத்துகிறவர் என்பதாலே உம்முடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படியே அது நடக்கும் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்யும்படியாய் ஐயா, உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி தூரமாய் போன பிள்ளைகளை, தூரமாய் போன குடும்பத்தை, சகோதரிகளை, கணவன்மாரை ரட்சிக்கும்படியாய் ஐயா, தூரமாய் போய்விட்ட இந்த பிள்ளைகள் திரும்பி வரும்படியாய், கெட்ட குமாரர்களைப் போல தூரமாய் போனவர்கள் திரும்பி, மனம் திரும்பி, புத்தி தெளிந்து திரும்பி வரும்படியாய் உம்முடைய வார்த்தைகளை அனுப்புகிறோம். பரிசுத்த தூதர்கள் எங்கும் கடந்து செல்லட்டும் ராஜா. ஐயா, இவர்கள் போகிற இடமெல்லாம் நீர் உம்மை இந்த பிள்ளைகளை பாதுகாத்து, இவருடைய பிள்ளைகளை பாதுகாத்து திருப்பி கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் உம்மை அதிகாலையிலே வந்து காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படும்படியாய், ஐயா ரட்சிக்கப்படும்படியாய், சுகமடையும்படியாய், எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். உங்க கரத்திலே இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் கைவிட மாட்டார், நிச்சயமாய் கைவிட மாட்டார். காலையிலும் காலை ஜபம், அதிகாலை ஜபம், நடுஇரவு ஜபம், இந்த ஜபங்களை தொடர்ந்து ஜெபியுங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள். சத்துரு எந்த விதத்திலும் உள்ளே நுழைந்து விடாதபடி இடைவிடாது ஜெபியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சிகளை மற்ற உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ண நிச்சயமாய் மறந்து விடாதீர்கள். அது இந்த காலம் நம்ம நற்செய்தி அறிவிக்க வேண்டிய காலம். இந்த காலம் நாம் மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு வேற வழியாய் வரும். நம்ம தண்டனையில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ரட்சிப்பை கூறி அறிவிக்க வேண்டிய காலம், சுவிசேஷத்தை அறிவிக்க, நல்ல செய்தி அறிவிக்க வேண்டிய காலம். இந்த காலம் நாம் மௌனமாய் இருக்க முடியாது. இது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது என்றால் நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார், கைவிடவே மாட்டார். ஆமென்.